ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரொளி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த குடும்பமும் சும்மா ஹாப்பியாக அந்த இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அபி இருக்காங்க இல்லையா, அபி நம்ம சுடர் விட்டு கொடுக்காம நடந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம அபியோட தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏப்பா என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சுடர் கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ என் மூத்த பொண்ணு இந்துவுக்கும் அபி வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னதும் அதான் அவங்க பேத்திக்கு செஞ்சிட்டீங்களே அப்படின்னு எழில் பேசுறாங்க. இது தூரமா நின்று பார்க்குற இந்து இங்க பாருங்கப்பா, நீங்க உங்க கடமையை தான் செஞ்சிருக்கீங்கப்பா, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு விஷயங்கள் புரியும்ப்பா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் என் புருஷன் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம மறைக்காரு அப்படின்னு தூரமா பார்த்து நின்று நம்ம இந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வராங்க நம்ம சுடர். ஆனா ராமையா மட்டும் வண்டியில கையை குத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது சுடர் பார்த்துட்டு என்ன இது ராமையா வெளியில போய் நிக்காரு அப்படின்னுட்டு நம்ம எழில சுடரும் போறாங்க. எழில் நேரா சுடரோட தோல்ல கையை போட்டுட்டு வா போய் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு, ராமையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, சரி ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னதும், எனக்கு வேணாமா, மனசும் நிறைஞ்சு வயிறும் நிறைஞ்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. என்ன ராமையா சொல்றீங்க, ஸ்வீட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, இந்த வீட்டில் நீங்களும் என்ன ஒரு மாமனா பார்த்துருக்கீங்களே, அதுவும் ஒரு உறவா பார்த்துருக்கீங்களே, எனக்கு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. பட் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னதும், என்ன ராமையா இப்படி பேசுறீங்க, நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு. இங்க பாருங்க, எப்பவுமே நான் உங்களை எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்ல போனா நான் எங்க பசங்க கூட இருக்கிறத விட நீங்க தான் பசங்க கூட முழு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்படி பார்த்தா எப்பவுமே நான் உங்களை வேட்டு ஆளா நினைச்சதே இல்லை ராமையா, நீங்க எப்பவுமே எங்க சொந்தம் தான், எங்க பசங்களே உங்களை தான் மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க இல்லையா அப்படின்னதும், ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுடர் எழில்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. சார், எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கான முன்னுரிமையா அபி வாங்கி கொடுத்தா பசங்க எல்லாருமே என்ன அம்மாவா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், நினைச்சாலும் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது தூரமா எந்த நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு சுடர் அப்படின்னுட்டு மறுபடியும் எழில் சுடரோட தோல்ல தன்னோட கையை போட்டுக்கிட்டே பேசுறாங்க. ஆமா, இங்க பாரு, பசங்களுக்கு உண்மையில எவ்வளவு அன்பு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு தான் எனக்கு இருக்கு அப்படின்னது. ஓகே சார், அப்படின்னா நான் ஒரு விஷயத்த ஓப்பனா கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கேளு, தாராளமா கேளு, நான் எப்பவுமே ஓப்பன் டைப் தான் அப்படின்னு எழில் சொன்னது. சரி சார், பசங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கொண்டு அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க, நீங்க எப்போ என்ன மனைவியா ஏத்துக்க போறீங்க அப்படின்னதும் எழில் தடமாறிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஓகே, உங்களுக்கு எப்போ நிதானமா பதில் சொல்லணும்னு தோணுதோ அப்போவே சொல்லிக்கோங்க, நான் அப்போ கேட்டுக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம சுடர் பாட்டுக்கு கிளம்பினதும், கூடிய சீக்கிரமே கண்டிப்பா பசங்க உன்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி எழிலும் உன்ன பொண்டாட்டியா ஏத்துப்பாங்க சுடர் அப்படின்னு இது தூரமா நின்று யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுடர் எழில் கிட்ட, இங்க பாருங்க சார், நம்ம எழில் சுடர்கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம பசங்களை பார்க்கணும் போல இருக்கு, ஆல்பத்தை எடுத்துட்டு வா அப்படின்னதும் சுடர் போய் ஆல்பத்தை எடுத்துட்டு வராங்க. அது பழைய ஆல்பம், அதுக்குள்ள நம்ம இந்துமதி எழுதி வச்ச லெட்டர் ஒன்று இருக்கு, அது கீழே விழுந்துருது. இதை தெரியாம நம்ம மனோகரி கையில எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அதுல நம்ம அஞ்சலி பாப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க எழில் இந்துவோட சொந்த குழந்தை கிடையாது, அவங்க தத்து எடுத்த குழந்தை. இதை படிச்சு பார்த்து நம்ம மனோகரி ரொம்ப அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா இது, இந்த வீட்டுல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கே, அப்படின்னா இந்த கடைசி குடிச்சாதான் இந்த வீட்டோட வாரிசே கிடையாதா? ஆஹா, நமக்கு ஒரு சரியான ஜாக்பாட் கிடைச்சிருக்கு, இதை வச்சு இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறன்னு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மனோகரி யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா ஆமா நீங்க படிச்சவங்க தானே, வயசுல பெரியவங்க தானே, கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனஸே இல்லையா, இப்படி சுடரமா போட்டோ எடுத்துட்டு போகும்போது லெட்டர் விழுந்தா அதை அவங்க கையில கொடுக்க வேண்டியது தானே, கொடுங்க லெட்டர் அப்படின்னு புடுங்கிட்டு போய் நேரா நம்ம அஞ்சலி பாப்பா சுடக்கிட்ட கொடுக்கலான்னு போறாங்க. இந்த பக்கம் மனோகரி செம டென்ஷன் ஆகுறாங்க. சி, என்ன இவ இப்படி குட்டிச்சாத்தனா இருக்கா, இவளை யார் தான் பெட்டு போட்டாலும் தெரியா, இந்த மாதிரி வாய் நிலுதே அப்படின்னு மனோகரி யோசிக்கிறாங்க. ஆனா அஞ்சலி பாப்பா வேற யார பொண்ணு கிடையாது, நம்ம மனோகரியோட பொண்ணுதான். கூடிய சீக்கிரமே அந்த உண்மை வெளிவரும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மனோகரி இருக்காங்க இல்லையா, அவங்க தனியா புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன இந்த சுடர் இப்பதான் வந்தா, அதுக்குள்ள
அதுக்குள்ள எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிட்டா. அப்பயே பெரிய மனுஷியாயி அவளுக்கு சடங்கு செய்யற அளவுக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும் நம்மளால எளியில கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னும் போது இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதா, வேற ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சுடர் வந்து மாஸ் பண்றாங்க. ஏய் என்ன என்ன ஏய் இங்க பாருங்க, அந்த அளவுக்குலாம் நீங்க வேர்த்து கிடையாது. ஆமா, இந்த வீட்டுல எதுக்கு இருக்கீங்க, என்ன ஓசு சோறு திங்கிறதுக்கா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்தி பேசினது உடனே மனக்குரிய அடிக்கலான்னு போறாங்க சுடரா. அப்போ நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஏய் என் அம்மாவையும் அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா, இங்க பாரு அளவோட இருந்துக்கோ, இப்ப மட்டும் நீ அம்மாவா அடிச்சு என் அப்பா கிட்ட சொல்லுவேன் பாக்குறியா அப்படின்னது. பாத்தியா அஞ்சலி கூட உன்னை எந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கான்னு, இனியாச்சும் ஒழுங்கா இருந்துக்கோங்க அப்படின்னுட்டு நம்ம சுடர் வந்து மாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பார்த்தோம்னா நம்ம சுடர் ஆல்பத்தை வந்து எழில்கிட்ட கொடுக்குறாங்க. சார், இது பழைய ஆல்பம், ஒவ்வொரு நினைவுகளும் இருக்கும், ஒவ்வொரு போட்டோவையும் வச்சுக்கொண்டு உங்க கடந்த கால வாழ்க்கையை சொல்லுங்க அப்படின்னது. எதுக்காக மறுபடியும் எனக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துற சுடர், அதெல்லாம் வேணாம் அப்படின்னது. சார், ஞாபகம் வரலன்னு சொன்னாதான் கவலையா இருக்கும் சார், அடிக்கடி நாம இதை ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டது. சரி கொடு அப்படின்னுட்டு ஒவ்வொரு போட்டோவா பார்த்து அவங்க கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எழில் சுடர்கிட்ட. இதோட இந்த எபிசோட் வந்து